மாணவர்கள் மற்றும் வேலை நாடுனர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை வேலைவாய்ப்பு பிரிவின் கனிவான வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் நம்ம பல துறை வல்லுநர்களோட அந்தந்த துறை சார்ந்த கல்வி வாய்ப்புகள் மற்றும் வேலை வாய்ப்புகள் குறித்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி டெக்ஸ்டைல் டெக்னாலஜி பற்றி நம்ம கூட பேச வந்திருக்காங்க ஐஷா மேம். வெல்கம் மேம். ஸோ மேம் கிட்ட டெக்ஸ்டைல் டெக்னாலஜி குறித்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், எங்களுக்கு உங்களை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுங்க மேம். Okay, I'm Mrs. Aisha. Basically, I'm the proprietor of Academy of Fashion and Textile Technology, AFTT Design Studio, and APDM, Academy of Personality Development and Management. So basically, in the three organizations, none are. So textile technology usually நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆர்கனைசேஷன் சொன்னேன் இல்லையா, அகாடமி ஆஃப் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், அகாடமி ஆஃப் ஃபேஷன் அண்ட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. அதில் நாங்கள் டெக்ஸ்டைல் டிசைனிங் அண்ட் டெக்ஸ்டைல் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஆஸ் அ சப்ஜெக்ட். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏஎஃப்டிடி டிசைன் ஸ்டூடியோவில் நான் கார்ப்பரேட் டிசைனராக இருக்கேன். ஸோ பேசிக்லி ஐ டிசைன் ஃபார் மெட்ரோ ரயில்ஸ் யூனிஃபார்ம்ஸ் நான் டிசைன் பண்ணியிருக்கேன், உமடியோடைய யூனிஃபார்ம்ஸ் டிசைன் பண்ணியிருக்கேன், நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்லி அந்த யூனிஃபார்ம் டிசைன் பண்ணும்போது டெக்ஸ்டைல் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல், டிசைனிங் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல். ஸோ அந்த ரெண்டு ஆர்கனைசேஷன்ஸில் we deal with textile designing and development. Academy of Personality Development and Managementல நீங்கள் ஒரு டெக்ஸ்டைல் ஒருத்தருக்கு போடணுன்னா அவங்க பர்சனாலிட்டி பொறுத்தது தான் நீங்கள் போட முடியும். ஸோ அக்கார்டிங் டு த கேரக்டர் ஆஃப் த பர்சன், அக்கார்டிங் டு த ஃபீல்ட் ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டி ஆஃப் த பர்சன் தான் நாங்கள் டெக்ஸ்டைல்ஸே செலக்ட் பண்ண முடியும். அண்ட் என்வாயன்மெண்ட், அவங்க எந்த என்வாயன்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, தட்ஸ் அ மேஜர் ஃபேக்டர். அந்த என்வாயன்மெண்ட் பொறுத்து தான் நாங்கள் ஒரு யூனிஃபார்ம் டிசைன் பண்ணணுன்னா அது நாங்கள் கேட்ட பண்ண முடியும். ஸோ பேசிக்லி இந்த மூணு ஃபீல்ட்ஸும் இன்டர்லிங்க் ஆகிருக்கு. அண்ட் ஐம் இந்த ஃபீல்ட் 27 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். அண்ட் ஐம் த ப்ரொப்ரைட்டர் ஆஃப் த கன்சர்ன். ஓகே மேம். மேம், இப்போது டெக்ஸ்டைல்ஸில் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆட் பண்ணும்போது அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் மேம். ஜஸ்ட் நம்ம டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னா க்ராஸ் பண்ணி போயிடுறோம், பட் அதில் டெக்னாலஜி எப்படி இதுவாகுது அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். ஏன்ஷியன் காலத்தில் டெக்ஸ்டைல்ஸ் நீங்கள் பண்ணும்போது ஒரு யான் எடுத்துகிட்டு, யான்னா த்ரெட், ஒரு த்ரெட் எடுத்துகிட்டு அது வீவிங், நீங்கள் டாக்குமெண்ட்ரிஸில் பார்த்துருப்பீங்க. பேசிக்லி அந்த லூம் வச்சுட்டு ஒரு பவுல் மாதிரி ஒரு இது யான் ராப் பண்ணிவிட்டு அவங்க வீவிங் பண்ணுவாங்க அந்த சக்கராவில், சரியா? ஸோ பேசிக்லி அப்படி தான் ஸ்டார்ட் ஆனது லூமை. ஸோ அது ஸ்பின்னிங் ப்ராசஸ் சொல்லுவோம் நாங்கள். ஒரு ப்ராசஸே இருக்குது டெக்ஸ்டைல் பண்ணுறதுக்கு. ஸோ பேசிக்லி அந்த ப்ராசஸ் நீங்கள் ஃப்ரம் யான் டு த ப்ராடக்ட் விச் இஸ் ஃபேப்ரிக், அந்த கம்ப்ளீட் டெவலப்மெண்ட் ஆஸ் இன் நீங்கள் யான்லேருந்து வீவிங் பண்ணிவிட்டு அந்த வீவிங்கை நீங்கள் கம்ப்ரெஸ் அந்த லூமில் பண்ணிவிட்டு, இனிஷியலாக நாங்கள் ஹேண்ட்லூம் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே. ஸோ பேசிக்லி அது மேனுவலாக தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய பேர் சின்ஸ் த ரெவென்யூ வாஸ் நாட் இனஃப், பிகாஸ் நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது த பீரியட் ஆஃப் டூயிங் ஒன் சாரி ஓ ஒன் கார்மெண்ட் இஸ் வைட். ஸோ அப்போ தான் உங்களுக்கு செமி லூம்ஸ் வந்தது. செமி லூம்ஸ்னால் பார்ஷியலி மெக்கானிக்கல் அண்ட் பார்ஷியலி மேனுவல் வந்தது. அதுக்கப்புறம் ஆன் த ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக பவர் லூம்ஸ் வந்துருச்சு. ஸோ this is how the complete era of production happen, textile productions happen. நாங்கள் ஹேண்ட்லூம்லேருந்து இப்போது பவர் லூம் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஸ்டில் த வேல்யூ ஆஃப் ஹேண்ட்லூம் இஸ் மோர். எனக்குன்னா அது கையால் பண்ணுறதுனால இட்ஸ் காட் மோர் ஆஃப் ஆர்டிஸ்டன் வேல்யூ. ஆர்டிசன்ஸ் பண்ணுறதுனால அது வேல்யூ இருக்குது. பட் எஸ், பவர்லூம் ஆல்சோ ஹேஸ் இட்ஸ் வேல்யூ, பட் நாட் டு த லெவல் ஆஃப் வாட் ஹேண்ட்லூம் ஹேஸ். இப்போ நீங்கள் ஹேண்ட்லூம் போய் வாங்கினீங்கன்னா சாரி, இட்ஸ் மச் காஸ்ட்லியர் தென் அ நார்மல் சாரி. ஸோ தட்ஸ் த டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ டெக்னாலஜி ஹேஸ் டேக்கன் ஓவர் த கம்ப்ளீட் ப்ராசஸ் ஆஃப் மேனுவல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபேப்ரிக். அது மட்டும் இல்லாமல் இப்போது we have as in softwares like Gerber and Lectra. In the softwares வச்சுட்டு நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரியில்
நீங்கள் யூஸ்வலாக மேன் பவர் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ப்ராசஸ் இருந்துச்சு. மேன் பவர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பைல் பண்ணிட்டு, பைல்னா as in ஒரு ஃபேப்ரிக் இன்னொரு ஃபேப்ரிக் கீழே வச்சுட்டு மேலே மார்க்கிங் பண்ணுவாங்க. அதை மார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க மேனுவலாக பிளேட் வச்சுட்டு கட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஒரு வேறு டிபார்ட்மெண்ட்க்கு. அதுக்கப்புறம் as in பேசிக்லி அது லே சொல்லுவோம். அந்த லேயர்ஸ்க்கு லே சொல்லுவோம். ஸோ பேசிக்லி அந்த காம்பனண்ட் ஒரு பார்ட், ஒரு கார்மெண்ட்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷர்ட்னா அந்த ஷர்ட்டில் ஃப்ரண்ட் பேனல் 2 பேனல் இருக்குது, பேக் பேனல் ஒரு பேனல் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு யோக் இருக்குது, ஸ்லீவ்ஸ் இருக்குது, கஃப்ஸ் இருக்குது, பாக்கெட் இருக்குது. ஸோ ஒரு பேனலும் காம்பனண்ட் சொல்லுவோம். ஸோ அது மேலே ட்ரா பண்ணிவிட்டு, லேயோடைய மேலே ட்ரா பண்ணிவிட்டு மேனுவலாக அது கட் பண்ணுவாங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அதே அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் உட்காந்துட்டு அதை தைச்சிட்டு பாஸ் பண்ணிட்டுடுவாங்க. ஸோ பேசிக்லி தேர் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் ஆஃப் ஸ்டிச்சிங் திஸ். ஸோ இனிஷியலாக அது பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்ன ஆச்சுன்னா ஆட்டோமேட்டட் மெஷின்ஸ் வந்ததுனால அந்த கம்ப்ளீட் ப்ராசஸ் வி கால் இட் as in கம்ப்யூட்டர் டிசைனிங். Okay, it's called CAD, CAD. Okay. Computer aided designing சொல்லுவோம். ஸோ பேசிக்லி கம்ப்யூட்டர் டிசைனிங் வந்ததுனால அந்த லே மட்டும்தான் ஹியூமன்ஸ் போடுவாங்க. இஃப் இட்ஸ் செமி ஆட்டோமேட்டட்னா அந்த லே ஹியூமன்ஸ் போட்டுட்டு மேலே பேட்டர்ன் கம்ப்ளீட்டாக கம்ப்யூட்டர் போடும். ஆன் த கம்ப்யூட்டர் எல்லாம் நாங்கள் ஃபீட் பண்ணிட்டோன்னா ப்ரோக்ராமு அது கம்ப்ளீட்டாக மார்க் பண்ணிவிட்டு அது கட் பண்ணிவிட்டு இட் வில் கெட் த ஹோல் திங் ரெடி. அது செமி ஆட்டோமேட்டட். இப்போ ஃபுல்லி ஆட்டோமேட்டட் என்ன ஆயிடுச்சுன்னா லே போடுறதும் மிஷின் தான், மார்க்கிங் பண்ணதும் மிஷின் தான், கட்டிங்கும் பண்ணுறது மிஷின் தான். அதுக்கப்புறம் ஷிஃப்டிங் பண்ணுறதுக்கு மட்டும்தான் மேன் பவர் வந்துட்டு இருக்கு. ஸோ வி ஹவ் கம் டு தட் கைண்ட் ஆஃப் லெவல் இன் ரிகார்ட்ஸ் டு டெக்னாலஜி நவ். Many people have opted for automated machine, but it's not easy to get an automated machine. Automated machines ரொம்ப costly. ஸோ நிறைய பேர் செமி ஆட்டோமேட்டட் வச்சுட்டு ஹாஃப் மேன் பவர் தான் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஜாப் சீக்கர்ஸ் இஃப் தே நோ CAD, இஃப் தே நோ த ப்ரோக்ராம், for them it's a very good opportunity to get into the garment industry. So technology plays a very very important role in today's world. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா AI வந்திருக்கு. ஸோ AI வந்ததுனால yes, many jobs are at stake because machine is taking over man. And basically அவங்க அந்த AI ஒர்க் பண்ணுறதுக்கே ஒரு ஹியூமன் ஹேண்ட் இருந்தால் தான் அது ஒர்க் பண்ணும். ஸோ அன்லெஸ் அன்டில் யூ ஆர் வெல் எக்விப்ட் with knowledge நீங்கள் அது ஹேண்டில் பண்ண முடியாது. எஸ், யூ ஹாவ் த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் AI கம்மிங் இன் டு த ஃபீல்ட். ஏஐனால பெனிஃபிட்ஸும் இருக்குது, உங்களுக்கு டிமெரிட்ஸும் இருக்குது. ஸோ பெனிஃபிட்ஸ் என்னன்னா உங்களுக்கு காஸ்ட் ஃபேக்டர் குறையுது, எஃபிஷியன்சி ஆஃப் ஒர்க் இஸ் குட் பிகாஸ் in a short span of time production முடியுது. So today technology is playing a very tremendous role in the field, but yes, we have the pros and cons of that. ஓகே மேம், ஆக்சுவலாக இப்போ ஏஐ அப்படின்னு சொன்னீங்கல்ல மேம் ப்ரொடக்ஷனில், இது போல் வேறு என்னென்ன டெக்னாலஜிஸ் நம்ம எம்ப்ளாய் பண்ணுறோம் மேம் இப்போ? இப்போ ஃபேஷன்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணுறதுக்கு, ஸோ டிசைன் பண்ணும்போது இனிஷியலாக மேனுவலாக டிசைன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நவ் வி ஆர் யூஸிங் டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர்ஸ் ஃபார் டிசைனிங். ஸோ நிறைய பேர் இது மிஸ்கன்செப்ஷன் வச்சுருக்காங்க. CAD இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த டிசைனிங் சாஃப்ட்வேர். CAD வெறும் CAD இஸ் ஒன்லி ஃபார் மேனுஃபேக்சரிங். அது டிசைனிங் உடைய சாஃப்ட்வேர் இல்லவே இல்லை. டிசைனிங் உடைய சாஃப்ட்வேர்ஸ் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த சாஃப்ட்வேர்ஸ் இஸ் பேசிக்லி வேர் யூ டிசைன் த கார்மெண்ட்ஸ். ஓகே, இப்போ 3D டைமென்ஷன்ஸும் வந்திருக்கு. ஸோ யூ கெட் அ 3D டைமென்ஷனல் எஃபெக்ட். யூ ஹாவ் அ செப்பரேட் சாஃப்ட்வேர் ஃபார் தட். நிறைய பேர் டெய்லர்ட் சாஃப்ட்வேர்ஸும் பண்ணுறாங்க, மார்க்கெட்டில் இருக்கிற சாஃப்ட்வேர்ஸும் இருக்குது. ஸோ தே பேசிக்லி யூஸ் தட் ஃபார் டிசைனிங். தே யூஸ் தி சாஃப்ட்வேர்ஸ். இப்போ ஃபேக்ட்ரிஸில் நீங்கள் கம்ப்ளீட்டாக as I told you Gerber, Electra அந்த சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஃபார் CAD, ஃபார் மேனுஃபேக்சரிங். So basically that. So technology, garment industry is widespread. Designing software vandirchu for manufacturing and production also. As in
சாஃப்ட்வேர்ஸ் வந்துச்சு. ஓகே மேம், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி ரிலேட்டடான எஜுகேஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்தியா லெவலில், தமிழ்நாடு லெவலில் எப்படி இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் மேம். ஸோ தமிழ்நாடு இஸ் த கல்ச்சர் ஓரியன்ட் ஸ்டேட். ஓகே, ஸோ பேசிக்லி தமிழ்நாடுலே உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் காட்டன் கல்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இஸ் த ஹப் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த ஃபேப்ரிக்ஸ். நீங்கள் ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபேப்ரிக்ஸ் ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு ஒன்லி. அது நீங்கள் சில்காக இருக்கட்டும், செரிகல்ச்சர் பண்ணிட்டு நிறைய கவர்மெண்ட் செக்மெண்ட்ஸ் இருக்குது, செரிகல்ச்சருடைய செக்மெண்ட்ஸ் அவங்க பேசிக்லி கல்டிவேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் காட்டன் இருக்குது, காஞ்சிபுரம் சாரீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. காஞ்சிபுரம் இஸ் ஃபேமஸ் ஃபார் த சாரீஸ். நிறைய பேர் அப்ராட்லேருந்து காஞ்சிபுரம் வந்துட்டு சாரீ வாங்கி போயிடுவாங்க for any kind of marriage and all that. So Tamil Nadu is basically the hub for fabrics. இங்கே இருக்கிற இந்தியாவில் கிடைக்கிற fabrics உங்களுக்கு வெளிநாட்டில் will not be to that extent, because here we have that durability of the fabric, elasticity of the fabric இருக்கு. Basically அந்த yarns நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இல்லை from grey matter, that is produced in a very high quality கெமிக்கல் பாண்டிங். ஸோ அது இருக்கிறதுனால எங்கள் ஃபேப்ரிக் நாங்கள் வாங்கினாலேயே அந்த ஃபேப்ரிக் டியூரபிலிட்டியே ரொம்ப ஜாஸ்திங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ஃபேப்ரிக் வாங்கினா அது ஈஸியாக போகாது, கிளியாது, பிகாஸ் ஆஃப் த டியூரபிலிட்டி அண்ட் த எலாஸ்டிசிட்டி ஆஃப் த ஃபேப்ரிக். ஸோ தமிழ்நாடு இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் இட்ஸ் ஃபேப்ரிக். அண்ட் நீங்கள் வெளிநாட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேப்ரிக் ஷைனிங்காக இருக்கும், பட் தமிழ்நாட்டில் உங்களுக்கு அந்த இது இருக்காது. உங்களுக்கு ஷைனிங் ஃபேப்ரிக்கும் இருக்கும், பட் யூ வில் ஆல்சோ கெட் அ வைட் வெரைட்டி ஆஃப் காட்டன், சில்க் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ பேசிக்லி இன்கேஸ் எனி ஒன் வாண்ட்ஸ் எனி ஃபேப்ரிக் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ஒகேஷன் அவங்க யூஸ்வலாக தமிழ்நாடு தான் சீக் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ பேசிக்லி தமிழ்நாடு இஸ் அ வெரி குட் ஹப் ஃபார் மார்க்கெட் ஃபார் ஃபேப்ரிக். ஓகே மேம், இப்போது டெக்ஸ்டைல் ஃபீல்டு அப்படின்றது ஒரு லார்ஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷனான ஃபீல்டாக இருக்குல்ல மேம். ஸோ இந்த ஃபீல்டில் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி படித்தவங்களுக்கு என்ன மாதிரியான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது மேம்? ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேப்ரிக் நீங்கள் பண்ணுறதுக்கே ஃபஸ்ட் திங் இஸ் நீங்கள் ஃபேப்ரிக் எப்படி பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியணும். யான்லேருந்து ஃபேப்ரிக் வரைக்கும் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்லி அந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் தெரிஞ்ச ஆளுங்க. ஸோ பேசிக்லி அது டெக்ஸ்டைல் டெவலப்மெண்ட் சொல்லுவோம் நாங்கள். ஃப்ரம் யான் டு ஃபேப்ரிக் அந்த கம்ப்ளீட் ப்ராசஸ் தெரிஞ்ச ஆளுங்க அவங்க யூஸ்வலாக ஃபேக்ட்ரிஸில் தே கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் கெட்டிங் எம்ப்ளாய்ட் த பேசிக்லி தட். அண்ட் அதர் திங் இஸ் அந்த டெக்ஸ்டைல் கிரே மேட்டர் அது வரும்போது அது டை பண்ணுறதுக்கு டையிங் ப்ராசஸ் பண்ணுறது, கெமிக்கல் ப்ராசஸ் எல்லாம் நடக்கும். ஸோ அந்த ப்ராசஸ்க்காக ஆல்சோ யூ நீட் someone to take hands off. அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குது. அது முடிச்சுட்டு அந்த ப்ராசஸ் நடக்கும்போது டெக்ஸ்டைலில் டிசைனிங் இருக்குது பாருங்கள். பிகாஸ் அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த டேபிள் கிளாத் எடுத்துக்கோங்க, அதில் இருக்கிற டிசைன்ஸ் அதை டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு டெக்ஸ்டைல் டிசைனாக தேவைப்படும். who works on புது காலத்தில் 3D டைமென்ஷனில் டிசைன் பண்ணுவாங்க. ஸோ என்ன ஆயிடுதுன்னா 3D டைமென்ஷனில் ஒர்க் பண்ணும்போது த கம்யூனிகேஷன் டு த ப்ரொடக்ஷன் யூனிட் டு த செல்லர் ஈஸி ஆகிடுது. பழைய காலத்தில் நீங்கள் ஒரு சாம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அது ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அனுப்பிட்டு அப்ரூவல் வாங்கணும். இப்போது அதெல்லாம் நீங்கள் வேஸ்ட்டே பண்ண தேவையில்லை. ஃபேப்ரிக் எல்லாம் நீங்கள் டெக்னாலஜி பேஸ் பண்ணிவிட்டு அது நீங்கள் பண்ணும்போது த ரியலிஸ்டிக் எஃபெக்ட் ஆஃப் அ ஃபேப்ரிக் அது கம்ப்ளீட்டாக வந்துடுது. கரெக்டாக? ஸோ அந்த ஃபேப்ரிக் வரும்போது ஈவன் த பர்சன் ஹூ வாண்ட்ஸ் டு பை த ஃபேப்ரிக், the end person who's a consumer also can see what the fabric is and buy it even before the fabric ப்ரொடக்ஷனுக்கு வர முன்னாடியே அவங்க அந்த ஃபேப்ரிக்குடைய விஷுவலைசேஷன் எப்படி இருக்குது பார்த்துட்டு அவங்க ஓகே சொன்னால் அந்த ஃபேப்ரிக்கே அந்த மிஷின்கிட்ட போயிட்டு 3D மிஷின் டைமென்ஷன் சொன்னேன் இல்லையா மிஷின். ஸோ அந்த மிஷினில் அந்த ஃபேப்ரிக்கே ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ டெக்னாலஜி எவ்வளோ அட்வான்ஸாக இருக்குது. ஸோ எனி ஒன் ஹூ நோஸ் computers dealing with all the 3D effects of fabric technology and all that அவங்களுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீலான்ஸும் பண்ணலாம். நிறைய வேர் ஹவுசஸ் இருக்காங்க who need designers. நீங்கள் ஃபேஷன் டிசைனராகவும் ஃப்ரீலான்ஸ் பண்ணலாம், டெக்ஸ்டைல் டிசைனராகவும் ஃப்ரீலான்ஸ் பண்ணலாம். ஸோ பேசிக்லி
ஆஸ் அ மர்ச்சன்டைசரும் ஃப்ரீலான்ஸ் பண்ண நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ ஈவன் இன் காலிவுட் அண்ட் பாலிவுட் நிறைய டிசைனர்ஸ் வந்து தே ஆர் கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிகாஸ் அந்த கம்ப்ளீட் ஃபிலிமுக்கு அக்கார்டிங் டு த கேரக்டர் அவங்க டிசைன் பண்ணணும் இல்லையா. ஸோ வேறு வேறு விதமாக ஃபேப்ரிக் தேவைப்படும். அன்லெஸ் அன்டில் யூ ஹாவ் த நாலேஜ் of designing, unless until you have the knowledge of production fabricல என்ன இருக்கு என்ன போகுது அந்த knowledge இருந்ததுன்னா you can do justice to whatever profession you're doing. So நிறைய opportunities இருக்கு. You can become a freelancer, assistant designer போகலாம், designer போகலாம். Basically you can go as a merchandiser, you can market your thing, marketer-ஆகவும் போகலாம், ப்ரொடியூசராக போகலாம், அதுக்கப்புறம் ஸ்டைலிஸ்டாக போகலாம், பேசிக்லி கார்மெண்ட் மேனுஃபேக்சராக போடலாம். ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்த ஃபீல்ட் எப்படின்னா வேறு ஃப்ரீ மாதிரி இல்லை, இட்ஸ் நாட் சீசனல். எல்லாருக்கும் கார்மெண்ட் தேவை, புரியுதா. ஸோ ஈவன் த புவரஸ்ட் ஆஃப் த புவர் நீட்ஸ் அ கார்மெண்ட். ஸோ இந்த ஃபீல்ட் உங்களுக்கு 365 days உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இட்ஸ் ஒன்லி தட் யூ ஷுட் நோ ஹவு டு டேப் த ஆப்பர்ச்சுனிட்டி. அன்லெஸ் அன்டில் யூ ஆர் எக்விப்ட் வித் நாலேஜ், சொன்ன மாதிரி unless until you know everything you cannot get into the field, you cannot excel in the field. இப்போ நீங்கள் எக்ஸல் ஆகணும்னா யூ ஹாவ் டு பி அவுட் ஆஃப் த க்ரௌட், அப்போ தான் நீங்கள் எக்ஸல் ஆவீங்க. ஸோ unless until you have the foundation knowledge of the industry நீங்கள் எக்ஸல் ஆக முடியாது. யூ கேன் பி ஒன் among the crowd. பட் இந்த ஃபீல்டில் நீங்கள் ஒன் among the crowd இருந்தீங்கன்னா காம்படிஷன் எவ்வளோ ஜாஸ்தி இருக்குது. பிகாஸ் நாங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு தெருவில் ஹார்ட்லி ஒரு டெய்லர் இருப்பாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தெருவில் 5-6 டெய்லர்ஸ் இருக்காங்க. ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டாண்ட் காம்படிஷன் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு பி அப்பார்ட் ஃப்ரம் த க்ரௌட், இட்ஸ் நாட் அ ரேட் ரேஸ். இட்ஸ் ஒன்லி தட் கிரியேட்டிவ் திங்கிங் அண்ட் ஃபவுண்டேஷன், இந்த ரெண்டும் கரெக்டாக உங்களுக்கு அலைன் பண்ணி வந்துருச்சுன்னா யூ கேன் எக்ஸல் இன் யோர் ஃபேஷன் ஃபீல்ட். ஓகே மேம். மேம் ஆக்சுவலாக இப்போது ரொம்ப ஸ்கில்டு ஆர்டிசன்ஸ்க்கு கூட லைக் செமி ஆட்டோமேஷன் வந்ததுனால ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் கொஞ்சம் கஷ்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரியான ஸ்கில்டு ஆர்டிசன்ஸ் பேசிக்லி அவங்க ஃபேப்ரிக் அந்த சைடில் ஸ்கில்டாக இருப்பாங்க. பட் மாடர்ன் டெக்னாலஜியில் அவங்க எந்தெந்த டெக்னாலஜி கேட் சொன்னீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி எந்தெந்த டெக்னாலஜியோ எந்தெந்த கோர்ஸோ படிச்சுக்கிட்டோன்னா தே கேன் பி லைக் ரெலவென்ட் டு டுடேஸ் காம்படிஷன் அப்படின்ற மாதிரி. நிறைய ஆர்டிசன்ஸ் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பிகாஸ் தே ஆர் வே பிஹைண்ட், அவங்க பசங்களே நல்லா எக்விப் பண்ணுறாங்க நாலேஜோட. ஸோ நிறைய கோர்சஸ் இருக்குது, கேட் கோர்சஸ் இருக்குது. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இன்ஸ்டிடியூட்டுக்கு போயிட்டு அந்த கோர்ஸ் படிக்க தேவையே இல்லை. உங்களுக்கு லேப்டாப்லேயே நிறைய ஃப்ரீ கோர்சஸ் வருது. கூகுள்லேயே நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய ஃப்ரீ கோர்சஸ் வருது, அதே நீங்கள் பார்த்துக்கலாம். பட் வென் யூ கம் டு ஃபேஷன், பிகாஸ் இப்போது ஃப்ரீ கோர்சஸ்னால் எல்லா கோர்சஸும் படித்து தான் பண்ண முடியும், புரியுதா. பட் ஃபேஷன் இஸ் ஒன் ஃபீல்ட் வேர் நீங்கள் படிச்சுட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, பிகாஸ் இட்ஸ் ஆர்ட். ஸோ ஒருத்தங்க கற்றுக் கொடுத்தா தான் நீங்கள் பண்ண முடியும், புரியுதா. ஸோ there is a difference. So you can go do your survey, understand, go ask experts phone பண்ணிட்டு கேளுங்க. You can, there are so many experts who advise, கேளுங்க, அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அக்கார்டிங் டு தட் இப்போ ஆர்டிசன்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா தே கம்மிங் அப் வித் லாட் ஆஃப் திங், பிகாஸ் கவர்மெண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு ஆர்டிசன்ஸை. தே கிவ் தே ஹோல் ஹார்ட்டட் சப்போர்ட் டு த ஆர்டிசன்ஸ். ஸோ தே ஆர் டெவலப்பிங், பிகாஸ் எங்கள் கம்ப்ளீட் ரூட்ஸே அதுதான். So government is giving full on support to the artisans to develop in their field. So நிறைய education segmentsல அவங்க ஹை எண்ட் லெவலில் அவங்க பசங்களை எஜுகேட் பண்ணிட்டு இருக்காங்க. I have many of the artisans children who come and learn from me. ஓகே மேம், லைக் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த ஃபீல்டில் எப்படி இருக்குது, அதுக்கான ஸ்கீம்ஸ் எப்படி லோன் அவைல் பண்ணலாம். ஸோ இனிஷியல் ஸ்டேஜிலேருந்து நான் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கணும், இந்த டெக்னிக்கல் டெக்னாலஜி ஃபீல்டில் இருக்கணும் அப்படின்னா எந்தெந்த ஸ்டெப்ஸ் இருக்குது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். சரி, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு ஷோரூம் போட்டுட்டு செல் பண்ணாதான் பிஸ்னஸ் நடக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. பேசிக்லி ஒரு ஆண்டர்ப்ரூனர்னா அவங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அவங்க ஸ்கில் செட் இருந்தால் நீங்கள் எங்கே வேணாலும் சர்வைவ் பண்ணுவேன். நான் யூஸ்வலாக என் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுவேன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நேச்சுரல்லி
உங்களுக்கு அந்த ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். புரியுதா? ஸோ என்ன ஆயிடுதுன்னா தட் வில் செட் பேக் ஆன் யுவர் பிஸ்னஸ். ஸோ நான் யூஸ்வலாக என்ன நாலேஜ் கொடுப்பேன்னா என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மிஷின் வாங்குங்க. நாங்கள் கோர்ஸ் கற்றுக் கொடுக்கும்போது அந்த மிஷினை யூஸ் பண்ணுங்க. அந்த யூஸ் பண்ணும்போது வி டீச் அ லாட் ஆஃப் டிசைனர் கலெக்ஷன்ஸ் அண்ட் ஆல் தட். உங்கள் வீட்டில் இருக்கிற ஆளுங்க கிட்ட மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துட்டு நீங்கள் போட்டி பாருங்கள். ஸோ நீங்கள் போட்டி பாரும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். வி டோன்ட் டூ மினியேச்சர்ஸ். அந்த மினியேச்சர்ஸ் டீச்சிங் இஸ் அ வேஸ்ட். பிகாஸ் நீங்கள் பண்ணியிருக்கிறது கரெக்டாக இல்லை தப்பாக உங்களுக்கே தெரியாது. ஸோ வாட்ஸ் த பாயிண்ட் இன் வேஸ்டிங் அ லாட் ஆஃப் ஃபேப்ரிக், லாட் ஆஃப் எனர்ஜி, லாட் ஆஃப் மனி அண்ட் ஆல் தட். இட் டசன்ட் ஹெல்ப். ஸோ யூஸ்வலாக எங்கள் கோர்ஸில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா வீட்டில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் அவங்க மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு தைக்க சொல்லுவோம். ஓகே. ஸோ தே ஆர் த பெஸ்ட் கிரிட்டிக்ஸ். ஓகே. புரியுதா? நீங்கள் வெளியே ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்த எவ்வளோ கிரிட்டிசிசம் வாங்க முடியாது, வீட்டில் இருக்கிற ஆளுங்கக்கிட்ட இருந்து கிரிட்டிசிசம் வாங்குறது. ஸோ தட்ஸ் த வே ஐ டெவலப் மை ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க அந்த கார்மெண்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, 27 கார்மெண்ட்ஸ் யூஸ்வலாக நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம், பேசிக் கார்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அவங்க டிசைனர் கலெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த 27 கார்மெண்ட்ஸ் சொல்லி கொடுக்கும்போதே தே கம் டு நோ வேர் தே ஆர் கெட்டிங் wrong. I guide them through the course. So basically அந்த கோர்ஸில் கைடன்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கே நாலேஜ் வருந்தோம், இது பண்ணால் இது தப்பாக ஆகுது. பிகாஸ் there is one person who is telling you what is going wrong because அவங்க போட்டுட்டு இருக்காங்க கார்மெண்ட்ஸ். ஸோ ஒரு மிஷின் வச்சுட்டே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம். ஒரு மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஒரு ரெண்டல் பிளேஸ் எடுத்துகிட்டு அதுக்கு ரெண்ட் கொடுத்துட்டு எலக்ட்ரிசிட்டி கொடுத்துட்டு எல்லாம் கொடுத்துட்டு ஸ்ட்ரெஸ் வாங்கிட்டு அந்த ரீபே பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ணுற அவஸ்தை இருக்கு இல்லையா, யூ நாட் என்ஜாய் யுவர் பிஸ்னஸ் அட் ஆல். ஸோ மோஸ்ட்லி என் ஸ்டூடெண்ட்ஸை நான் வீட்லேயே ஸ்டார்ட் பண்ண சொல்லுவேன். வீட்டில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு கம்ப்ளீட் ஒரு கிளைண்டில் ஹேண்டில் வந்துட்டாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 கிளைண்டில் வந்துட்டாங்கன்னா கான்ஃபிடென்ட் லெவலும் இன்க்ரீஸ் ஆகிடும். எனக்குன்னா இனிஷியலாக அவங்க வீட்டுடைய இதில் தான் நெட்ஒர்க்கில் தான் அவங்க பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பண்ணுவாங்க. அது ஸ்லோவாக அது இட்ஸ் அ வேர்ட் ஆஃப் மவுத். பிஸ்னஸ் த பெஸ்ட் வே டு டூ பிஸ்னஸ் is word of mouth. அது slow process தான், but that's a very effective and efficient process. So that's how the business has to develop. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா business start பண்ணணும், so I have to show big. அது யூஸ்வலாக நிறைய பேருக்கு மைண்ட் செட் இருக்குது. ஸோ லோன் எடுத்துகிட்டு பண்ணலாம். ஓகே. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரைவேட் பேங்க்ஸில் லோன் எடுக்கிறாங்க. that's a very wrong way to start business. Because நீங்கள் பிஸ்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்களா இல்லை லோன் ரீபேமெண்ட் கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்களா? பிகாஸ் த இன்ட்ரெஸ்ட் ரேட் வில் பி வெரி வெரி ஹை. ஸோ நேச்சுரலி உங்களுக்கு டென்ஷன் வந்துட்டு யூ வில் ஸ்டார்ட் மேக்கிங் மிஸ்டேக்ஸ் இன் யோர் பிஸ்னஸ். கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், கவர்மெண்ட் நேஷ்னல் பேங்க்ஸ் கிவ்ஸ் லாட் ஆஃப் லோன்ஸ் ஃபார் உமன் ஆண்டர்ப்ரனர்ஸ். ஓகே, as well as நியூ ஆண்டர்ப்ரனர்ஸ். நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. நீங்கள் பேங்க்கு போயிட்டு ஐ வாண்ட் டு பிகம் an entrepreneur என்ன ஸ்கீம் இருக்குது, உங்களுக்கு வேவ் அவுட் பீரியடும் கொடுப்பாங்க அந்த லோன் ரீபே பண்ணுறதுக்கு. நீங்கள் நேஷ்னல் பேங்க்ஸ் தேடி போனீங்கன்னா யூ கெட் அ டீசென்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் உங்களுக்கு பேபேக்கும் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ தட் யூ குட் ப்ராப்ளி டூ. பட் இனிஷியலாக நீங்கள் ஒரு மார்க்கெட் பிளேஸில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாமல் வீட்லேயே உட்காந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது க்ரோத் ஒரு லெவலுக்கு வந்துட்டு அப்புறம் நீங்கள் மார்க்கெட்டுக்கு மூவ் பண்ணலாம். எதுக்குன்னா யூ ஆல்ரெடி ஹவ் சஸ்டெயின் த மார்க்கெட் இன் த ஹவுஸ் இட் செல்ஃப். அதுக்கப்புறம் நீங்கள் மூவ் பண்ணும்போது யூ ஹாவ் வெல் வர்ஸ் கான்ஃபிடென்ட் டு டீல் வித் த கிளைண்ட். ஏன்னா இந்த காலத்தில் கிளைண்ட் எப்படி பார்த்தீங்கன்னா பழைய காலத்து மாதிரி இல்லை. பழைய காலத்தில் உங்களுக்கு இன்டர்நெட் இல்லை. ஸோ என்ன பிஸ்னஸ்காரர் என்ன சொல்கிறாரோ, வெண்டர் என்ன சொல்கிறாரோ கிளைண்ட் ஓகே சொல்லிடுவாங்க. இப்போது அப்படி நடக்கிறதே இல்லை. ஒரு கிளைண்ட் வந்தாங்கன்னா அவங்க ஃபோட்டோவோட தான் வருவாங்க. கூகுள் பண்ணிவிட்டு எல்லாம் சர்ச் பண்ணிவிட்டு இது எப்படி அது அப்படி எல்லாம் சர்ச் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் ஒரு சர்வே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வருவாங்க. புரியுதா? அது வரும்போது அன்லெஸ் அன்டில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கிற வரைக்கும் நீங்கள் கிளைண்ட்டுடைய எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ண முடியாது. நிறைய பிஸ்னஸ் எதுக்கு ஃபேட் ஆகிடுதுன்னா இதுதான் காரணமே. பிகாஸ் இந்த காலத்து கிளைண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப ரிசர்ச் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஃபவுண்டேஷன் நாலேஜ் இருந்தால் தான் யூ கேன் மீட் த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் கிளைண்ட்ஸ். உங்களுக்கு ஃபவுண்டேஷன் நாலேஜ் இல்லைன்னா யூ கான் மீட் த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் கிளைண்ட்ஸ். அப்போ என்ன ஆகிடுதுன்னா பேசிக்லி so naturally there's a decline in business. So you have to keep upgrading yourself.
நீங்கள் ஃபேஷன் ஃபீல்டில் இருந்தால் டெக்ஸ்டைல் ஃபீல்டில் இருந்தால். ஓகே ஸோ பேசிக்லி தட். ஓகே. இப்போது டெக்ஸ்டைல் டெக்னாலஜி ஃபீல்டுக்குள்ளே ஒருத்தவங்க வரணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க தன்னை எப்படிலாம் ஸ்பாட் அனாலிசிஸ் பண்ணிக்கணும், தன்னோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் இதிலலாம் லைக் எந்தெந்த பாயிண்ட்ஸ் இருந்தால் எஸ் யூ கேன் என்டர் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க மேம்? See, textiles உங்களுக்கு பேசிக்லி டீல்ஸ் வித் லாட் ஆஃப் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ். இப்போ பாருங்கள், ஃபேஷன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு பென்சில் எடுத்துகிட்டு ட்ரா பண்ணிட்டு அது வெறும் டெய்லரிங் பண்ணால் அது ஃபேஷன் நினைக்கிறாங்க. அது அப்படி இல்லை. ஆக்சுவலி ப்ரொஃபஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ஹேஸ் ஆல் த சப்ஜெக்ட்ஸ் இன் இட். பயப்படுறதுக்கு சொல்லலை, பட் திஸ் இஸ் த ரியாலிட்டி. ஓகே, ஃபேஷனில் உங்களுக்கு லாங்குவேஜஸ் இருக்குது. எனக்குன்னா நீங்கள் ஒரு கிளைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரீஜன் டீல் பண்ணுறீங்களா, உங்களுக்கு ரீஜனல் லாங்குவேஜ் தெரியணும். அது மட்டும் இல்லாமல் ஜாகிரபிக்கல் கண்டிஷன்ஸ் தெரியணும். எனக்குன்னா ஒரு கார்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அந்த லொக்கேஷனுடைய ஜாகிரபிக்கல் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்ட்ரி எப்படின்னா நீங்கள் ஏதாவது டிசைன் பண்ணிங்கன்னா எந்த ஹிஸ்டாரிக்கல் எரருக்கு அது சேர்ந்தது அது நீங்கள் தெரியணும், அது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எதாங்கன்னா அது டெக்ஸ்டைல்ஸ். உங்கள் பாண்டிங் இருக்கு இல்லையா, கெமிக்கல் பாண்டிங். டெக்ஸ்டைல்ஸ் கம்ப்ளீட்டாக கெமிக்கல்ஸ் தான். ஸோ பேசிக்கலாக அந்த கெமிக்கல் பாண்டிங் உங்களுக்கு தெரியணும். ஸோ எல்லா சப்ஜெக்டும் சேர்ந்து வர்றது தான் ஃபேஷன் டிசைனிங். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு பென்சில் எடுத்துகிட்டு ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு ட்ரா பண்ணிவிட்டு ப்ரொடியூஸ் பண்ணால் அது ஃபேஷன் நினைக்கிறாங்க. பட் நீங்கள் எந்த ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறீங்க, எந்த கான்ட்ராஸ்ட் ஆஃப் கலர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அந்த கான்ட்ராஸ்ட்டு உங்கள் கிளைண்ட்டுடைய பிக்மெண்டேஷன், ஸ்கின் பிக்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுதா, அது பர்சனாலிட்டிக்கு மேட்ச் ஆகுதா, கேரக்டருக்கு மேட்ச் ஆகுதா, தேர்ஸ் லாட் ஆஃப் ப்ராசஸ். ஃபேஷன் டிசைனிங் ஒரு சின்ன ஃபீல்டு இல்லை, இட்ஸ் அ வாஸ்ட் ஃபீல்ட். பேசிக்லி என்னன்னா யூ ஹாவ் டு ஹாவ் த நாலேஜ் இல்லாமல் நீங்கள் பண்ணுறது, எஸ் யூ கேன் சர்வைவ், பட் யூ கேன் நாட் சேச்சுரேட் இன் டு த மார்க்கெட் அண்ட் பெனிட்ரேட் இன் டு த மார்க்கெட். பிகாஸ் சர்வைவல் ஃபார் த ஃபிட்டஸ்ட், எந்த ஃபீல் எடுத்தாலும் நீங்கள் சர்வை பண்ணிக்கலாம் இஃப் யூ ஹாவ் நாலேஜ் ஹவு டு ஸ்பீக் டு யுவர் கிளைண்ட். பட் நீங்கள் மார்க்கெட்டுடைய சேச்சுரேஷன் அண்ட் பெனிட்ரேஷன் பண்ணணுன்னா, இஃப் யூ வாண்ட் டு கோ குளோபலி, ஓகே, உங்களுக்கு நாலேஜ் இல்லாமல் அது பண்ண முடியாது. ஸோ எனி ஒன் ஹூ வாண்ட்ஸ் டு கெட் இன் டு த ஃபேஷன் ஃபீல்ட் இல்லைனா டெக்ஸ்டைல் ஃபீல்ட், இஃப் யூ ஆர் ரெடி டு லேர்ன், பிகாஸ் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபீல்டுக்கு யூ ஹாவ் டு பி இன்ட்ரெஸ்டட் இன் ஆர்ட். திஸ் இஸ் நாட் அகாடமிக்லி அக்ளைம்ட், பட் எஸ், சின்ஸ் ஆல் த சப்ஜெக்ட்ஸ், எல்லா சப்ஜெக்ட்ஸும் இருக்குது இதில். ஸோ சின்ஸ் யூ வில் பி லேர்னிங் நாட் இன் டெப்த், பட் அட்லீஸ்ட் பார்ஷியலி உங்களுக்கு தெரியணும். கெமிக்கல் பாண்டிங்ஸ் உங்களுக்கு தெரியணும். இஃப் யூ வாண்ட் டு மேனுஃபேக்சர் ஃபேப்ரிக் பண்ணணும்னா உங்களுக்கு கெமிக்கல் பாண்டிங்ஸ் தெரியணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய எலாஸ்டிசிட்டின்னா ஃபிசிக்ஸ் தெரியணும். ஸோ ஈச் ஒன் ஜாகிரபிக்கல் கண்டிஷன் சொன்னேன், ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, இங்கிலீஷ் எல்லாம் தெரியணும். ஸோ இஃப் யூ ஆர் ரெடி டு learn okay, any field for that matter, if you are accepting that I will learn more, இந்த வயசுலேயும் I'm a learner. So I never tell people that I have so much experience in my life. I don't do that. எனக்குன்னா நான் சின்ன குழந்தைங்ககிட்டலையும் நான் லேர்ன் பண்ணுவேன். பிகாஸ் த வே தே டீல் வித் திங்ஸ், நாங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும்போது the way we dealt with things, இந்த காலத்து குழந்தைங்க the way they are doing, it's a learning process. You get knowledge through it. So if you are a learner, if you are ready to learn, you can join any field for that matter. It's only that you need to motivate yourself. You need to have a very good, very, very important, a very good mentor. Because the mentor is the one who paves the path for you. If you don't have a mentor who has the foundation, enna aiduduna you deviate. So that is where the saturation comes in. So mentors play a very important role. Okay ma'am, இப்போ லைக் நம்மளோட சினிமாஸ் எல்லாம் பார்த்தோன்னா we are hiring லைக் டெக்ஸ்டைல் பீப்புள் ஃப்ரம் அப்ராட் எல்லாம் பண்ணுறோம். அதே மாதிரி லைக் வெளிநாட்டு ஃபிலிம்ஸ்க்கு நம்ம டெக்ஸ்டைல் டெக்னாலஜி பீப்புள் எல்லாம் ஹையர் பண்ணுறாங்க. ஸோ இதோட குளோபலைஸ்ட் ஆங்கிள் எப்படி போயிட்டுருக்கு மேம்? டெக்ஸ்டைல் டெக்னாலஜியோட குளோபலைஸ்ட் ஆங்கிள் எப்படி போயிட்டுருக்கு மேம்? பேசிக்லி நாங்கள் சினிமா பண்ணுறோன்னா இன்கேஸ் வி வாண்ட் டு கோ அவுட் ஆஃப் த பாக்ஸ்னால் அப்போ தான் நாங்கள் வெளிநாட்டை தேடி போகிறோம். தவிர இந்தியாவிலேயே உங்களுக்கு வெல் எக்விப்ட் ஏஐ ப்ரொஃபஷனல் டெவலப்பர்ஸ் இருக்காங்க.
இப்போது எங்கள் காலத்துல எல்லாம் நான் தான் ஃபஸ்ட்டு பேட்ச் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் 1990 பேட்ச் ஃபஸ்ட்டு பேட்ச் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் நான் தான் அப்போது ஸ்டார்ட் பண்ணது இப்போது நடந்துருக்கு. பட் நாங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வாஸ்ட் டிஃப்ரென்ஸ். புரியுதா? ஸோ இந்த காலத்து பசங்க தே டூ திங்ஸ் இன் அ ஸ்பெக் ஆஃப் செகண்ட்ஸ், மைக்ரோ செகண்ட்ஸில் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்லி வெளிநாடுக்கு நாங்கள் சீக் பண்ணும்போது எதுக்கு சீக் பண்ணோன்னா தட் வாட் தே ரிக்வயர் வில் நாட் பி அவைலபிள் ஹியர். அப்போ தான் சீக் பண்ணுறோம் தவிர India is well equipped, Tamil Nadu is well equipped with all the VX, FX, everything. So இங்கேயே நிறைய பசங்க டெவலப்பர்ஸாக இருக்காங்க. என் பொண்ணே டெவலப்பராக இருக்குது. ஸோ பேசிக்லி ஸோ unless until we have something which is not there, அப்போ தான் நாங்கள் சீக் பண்ணணும் தவிர India is a very good market for cinema. So most of them come here as in for seeking things and our people go there to help. தேங்க்யூ மேம். இவ்வளோ நேரம் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி பற்றி நம்மக்கிட்ட ரொம்ப விரிவாக அங்கே இருக்கிற எஜுகேஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மற்றும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி பேசின மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். இந்த செஷன் வேலை நாடுனர்கள் மற்றும் மாணவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஆன் த ஷோ. பேசிக்லி நான் கொடுத்த நாலேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கும் நீங்கள் கவர்மெண்ட் செக்மெண்ட்டை சீக் பண்ணலாம். பிகாஸ் கவர்மெண்ட் ஹெல்ப்ஸ் entrepreneurs. They are looking out for entrepreneurs because it uplifts the economical status of the government. So basically நீங்கள் ஜாபும் சீக் பண்ணலாம் அண்ட் பேசிக்லி உங்கள் ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, நீங்கள் ஃபவுண்டேஷன் இல்லாமல் எந்த பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. எதுக்குன்னா நீங்கள் சேச்சுரேஷன் பண்ணுறதுக்கும் பெனிட்ரேஷன் பண்ணுறதுக்கும் மார்க்கெட்டில் ஃபவுண்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் த பீப்புள் ஹூ ஆர் சீக்கிங் எம்ப்ளாய்மெண்ட். தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.